Hello friends, welcome to Indian food recipes. இன்னைக்கு Indian food recipesல நான் இன்னைக்கு உங்களை புதுவிதமான ஒரு டிஷ்ஷோட நான் சந்திக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி chicken capsicum. இந்த chicken capsicum நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்க 3 விதமா நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம். ஸ்ப்ரிங் ரோலாவும் செய்யலாம். சப்பாத்தி, தோசை, parota இது எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த 3-in-1 ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கேப்சிகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை நல்லா பாயில் பண்ணிக்கணும். அந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை பொட்டேட்டோ ரைசரில் போட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பொட்டேட்டோ ரைஸை யூஸ் பண்ணி நம்ம மேஷ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்காக தான் நம்ம இதில் போட்டு மேஷ் பண்ணி எடுக்கிறோம். அடுத்ததாக வானல் சூடானதுக்கப்புறம் பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அடுத்தது குக்கிங் ஆயில் கொஞ்சம், இப்போது பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கணும். இது மாதிரி இது நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும். பச்சை மிளகாவையும் இதோட ஆட் பண்ணிப்போம். 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ அதோட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிப்போம். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதையும் சிக்கனை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக போட்டால் தான் அந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், உப்பு, தயிர் சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தடவை இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளோட செரிமான சக்திக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சிக்கனை வதக்கி விடும்போதே அதோட மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிப்போம். மிளகாய்த்தூள், இது பிளெயின் மிளகாய்த்தூள், அதையும் ஆட் பண்ணிப்போம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சிக்கனோட வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். சிக்கனும் நல்லா ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இது எல்லாத்தையும் சிக்கனோட சேர்த்து வதக்குறோம். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ நல்லா வாசனையும் வெளியில் வரும். அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் நல்லா வெளியில் வரும். அந்த சமயத்தில் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போது சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த ஃப்ரோசன் பட்டாணி, ஃப்ரோசன் சோளம் இது ரெண்டும் எடுத்துருக்கேன் நான். இதோடு நம்ம இப்போ ஆட் பண்ணி இதையும் வதக்கிடுவோம். அடுத்ததாக இந்த கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் க்ரீன் கேப்சிகம் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறமா நிறையா தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தண்ணியிலே அது பாயில் ஆகிடும் நல்லா. இது ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இதில் நம்ம கேப்சிகமும் சிக்கனும் ஆட் பண்ணுறதுனால அந்த கேப்சிகம் சிக்கனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி ஸ்ப்ரிங் ரோலாவோ இல்லை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணியோ தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இடையில இதை எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ சிக்கன் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி போயிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்போம். மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சிக்கனோட சேர்ந்து ஆட் ஆகிற மாதிரி. ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் ஆட் பண்ணிப்போம். கொத்தமல்லி இலைகள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டினது அதையும் இதோட ஆட் பண்ணிப்போம். இந்த வெங்காயத்தால் கொத்தமல்லி இந்த இலைகளை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இதோட. இப்போது ப்ரெட்டில் நான் துருவின சீஸ் போட்டிருக்கேன். அந்த சீஸ் மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த சிக்கன் கேப்சிகமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம்.
இப்போ அது மேலே கொஞ்சம் துருவின சீஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். சீஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சீஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைன்னா அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதோட இது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு நல்லா 4 பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுடுவோம், சுற்றி நல்லா வெளியில் வராத அளவுக்கு. இப்போ இந்த இரும்பு தோசைக்கல்ல நம்ம பட்டரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். அதோட இப்போ இந்த எடுத்து வச்சிருந்த இந்த ப்ரெட்டை நம்ம போட்டுக்குவோம். ப்ரெட்டோட மேல் பக்கத்துலேயே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இது அடியில் கொஞ்சம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போது ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி நமக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு. இதில் நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன். 2 ஷீட் போட்டால் நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். 1 போட்டால் சீக்கிரம் அது உடஞ்சி போயிடும். அதுக்காக இதில் 2 ஷீட் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி கிடைக்காதவங்க மைதா மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து அதை மெலிசாக தீட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்யலாம். இது சென்டரில் நம்ம துருவின சீஸ் கொஞ்சம் போட்டு தூவி விட்டுடுவோம். அதில் நம்ம இந்த capsicum சிக்கன் எடுத்து அப்ளை பண்ணி விடுவோம். சீஸ் அப்புறம் capsicum சிக்கனை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா இது மேலேயும் கொஞ்சம் துருவின சீஸை நம்ம தூவி விட்டுக்குவோம். இப்போ சைடில் மடித்து விடுவோம். 2 சைட்லேயும் இதை மடித்து விட்டுடணும். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரோல் பண்ணி விடணும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோலோட ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா ஒட்டி விடணும், பிரிஞ்சு போகாத அளவுக்கு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோலை நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அது கொஞ்சம் ப்ரௌன் நிறத்தில் மாறினதுக்கப்புறமா அதை பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான் வியூவர்ஸ்.
இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரிங் ரோல் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இதோட மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள் பக்கத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போது இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம்னா, அந்த சிக்கன் கேப்சிகமில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்து கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதிலெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ், சிக்கன் கேப்சிகம்மை நீங்கள் 3 விதமான ஐட்டமாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.